ஐயனார் துணை சீரியல்ல ஒரு பக்கம் நம்ம சேரன், சோழன், நிலா இவங்க 3 பேருமே சந்தாவோட வீட்டை கண்டுபிடிக்காம அந்த ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டுபிடிக்கவே முடியல. இந்த பக்கம் நம்ம வானதி அப்படியே வீட்டையே கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா கிச்சன் ஃபுல்லா வெறும் குப்பையா இருக்கு. சமைக்கிற பெயர்ல என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ வெளியில வந்து பார்க்குற பாண்டி என்ன இப்படி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா நம்ம வானதி இருந்துகிட்டு சமைச்சு சமைச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அதனால நான் ரூம்ல போயிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம பாண்டியும் நம்ம பல்லவனும் தான் வீட்டை ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சேரன், சோழன், நிலா இவங்க தான் அட்ரஸ் தெரியாம ஊரை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறாங்க. கோயில் பக்கம் தானே வீடுன்னு சொன்னாங்க. அப்பனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட வேண்டியதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இங்க நைட் டைம் ஆயிடுது. ஸோ நைட்டு நம்ம பல்லவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற குழம்பு எதுவுமே சாப்பிட வேணாம், ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சரி நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன், நம்ம ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு கிளம்பும் பொழுது கரெக்டா வானதி ஒரு தூக்கு சட்டியோட வீட்டுக்கு வருது. எங்க வெளியில போறீங்க? இங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிடலாம். பாரு நான் மாவு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அதான் நான் மதியமே கிச்சன் குழம்புலாம் வாங்கி வச்சிருக்கேன்ல, கிச்சன்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்ல, அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அச்சச்சோ அது ரொம்ப உரப்பா இருந்துச்சு, நைட்டும் அதுவேவா, நான் ஹோட்டல்லயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. உரப்புக்கு தேங்காய் அரைச்சு ஊத்துனா அதெல்லாம் சரியாயிடும் வா அப்படின்னு சொல்லி இப்ப மறுபடியும் சமைக்கிறேங்கிற பேர்ல போய் தோசை ஊத்துது. ஆனா தோசை வரவே மாட்டேங்குது. கடைசியில நம்ம பாண்டி தான் தோசை ஊத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் நைட் ஆயிடுச்சு இல்லையா, இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன், சோழன், நிலா 3 பேரும் ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலாவும் நம்ம சோழனும் ஒரே ரூம்ல தங்குறாங்க. அப்ப நம்ம நிலாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு, அங்க 2 பேருமே ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டைவர்ஸ் கேஸுக்காக. என்ன இப்ப போய் இப்படி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே கரண்ட் போகுது. ஓடி போய் பயத்துல கட்டி பிடிக்கிற மாதிரி நிலாவை கட்டி பிடிச்சிக்கிறாப்புல நம்ம சோழன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.